அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏமன் நாட்டில் கொலை வழக்கில் கேரள செவிலியரின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிமிஷா பிரியாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்த நிலையில் தற்போது அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏமன் நாட்டில் கொலை வழக்கில் கேரள செவிலியரின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிமிஷா பிரியா என்ற தண்டனை கைதிக்கு மரண தண்டனை நாளை நிறைவேற்றப்படுவதாக இருந்த நிலையில் தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏமன் நாட்டில் கொலை வழக்கில் கேரள செவிலியரின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கொலை வழக்கில் 2017 ஆண்டு முதல் சிறையில் இருக்கக்கூடிய நிமிஷா பிரியாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்த நிலையில் தற்போது அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கேரள செவிலியரின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிமிஷா பிரியாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்த நிலையில் தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கொலை வழக்கில் 2017 ஆண்டு முதல் சிறையில் இருக்கக்கூடிய நிமிஷா பிரியாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்த நிலையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள். சார் வணக்கம். தற்போது கேரள செவிலியரின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு? விவரம். இந்தியாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவினுடைய மரண தண்டனையை ஏமன் நாட்டில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நாளை தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் அந்த மரண தண்டனை நிறைவேற்றமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிமிஷா பிரியா கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர். அவர் செவிலியர் பணிக்காக, நர்ஸ் வேலைக்காக கடந்த 2008 ஆண்டு ஏமன் நாட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்து விட்டு 2011 ஆண்டில் மீண்டும் கேரளாவுக்கு திரும்பி இருக்கிறார். இங்கு கேரளா வந்த இடத்தில் அவர் டோமி தாமஸ் என்பவர் திருமணம் செய்து கொண்டார். மீண்டும் வேலை நிமித்தமாக ஏமன் சென்ற போது அங்கு அந்த ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மஹ்தி என்பவருடன் இணைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கியுள்ளார். இதற்காக சொந்த ஊரான பாலக்காட்டிலிருந்து சுமார் 50 லட்சம் ரூபாயை கடனாகவும் பெற்று சென்றுள்ளார் நிமிஷா. அங்கு அவர் ஏமன் நாட்டில் அந்த தலால் அப்தோ மஹ்தி என்பவருடன் சேர்ந்து மருத்துவமனையை தொடங்கியதன் பிறகு 2017 ஆண்டு அந்த ஏமன் நாட்டைச் சேர்ந்த நபர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் தண்ணீர் தொட்டில் மூழ்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில் நிமிஷா பிரியா மீது சந்தேகம் ஏற்பட்டு அவரை அங்கு தேடி வந்தபோது போலீசார், ஏமன் நாட்டு போலீசார் தேடி வந்தபோது அவர் அங்கு தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த சம்பவம் நடைபெற்று 2017 ஆண்டில் அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு மாதத்திற்கு பிறகு ஏமன் எல்லையில் வைத்து நிமிஷா பிரியா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல சமயம் நிமிஷாவுக்கு உடல் ரீதியாக தொல்லைகள் கொடுத்த மஹ்தி நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. தனது பாஸ்போர்ட்டை மீட்பதற்காகவே மஹ்திக்கு அவர் நிமிஷா பிரியா அளவுக்கு அதிகமாக மயக்க மருந்து கொடுத்ததாகவும் அதனால் மஹதி உயிரிழந்திருக்கலாம் என்பதும் அங்கு ஏமன் நாட்டில் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து 2022 ஆண்டு கொலை குற்றத்திற்காக நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்கிற குரல்கள் இந்தியாவில் எழுந்தன. அதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளும் கூட மேற்கொள்ளப்பட்டன. ஏமன் நாடு என்பது தற்போது ஒரு ஒழுங்கற்ற ஒரு நாடாக இருக்கிறது. அங்கு அரசு, கிளர்ச்சியாளர்கள் என பலதரப்பட்ட அதிகார மையங்கள் இருக்கின்றன. மேலும் ஏமன் நாட்டுடன் இந்திய அரசுக்கு முறையான அந்த தூதரக உறவுகள் என்பதும் இல்லை. எனவே இந்த நிமிஷா பிரியாவை காப்பாற்றுவதில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டன. அந்த நாட்டில் உள்ள சரியத் சட்டத்தின்படி பிளட் மணி என்று சொல்லக்கூடிய குருதி பணம் என்பதை கொடுத்து அந்த கொலை செய்யப்பட்ட நபர், அந்த பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த குற்றவாளியை மன்னித்து விடுவார்களே, ஆனால் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலும் கூட சுமார் 8.5 கோடி ரூபாய் கொடுத்து அவர் நிமிஷா பிரியாவை அந்த தண்டனையிலிருந்து காப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் உயிரிழந்த மஹ்தியின் குடும்பத்தினர் அந்த பிளட் மணி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த பணத்தையும் ஏற்க மறுத்துவிட்டதை தொடர்ந்து வேறு வழியின்றி நிமிஷா பிரியா தூக்கு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில் போய் கடந்த 2 நாட்களாக மத்திய அரசுக்கு அழுத்தங்கள் இருந்தன. உச்சநீதிமன்றத்திலும் அது தொடர்பாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் ஏமன் நாட்டில் கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவினுடைய மரண தண்டனை நிறைவேற்றமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி திரு ரகுமான்.